இத்தனை பிள்ளைத்தமிழ் காப்பு அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம் அப்புறமும் ஊடுருவி நின்ற பாதம் திருவுருவாம் வளர் கருணை பொருத்தின் பாதம் செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம் கருவுருவாய் எழுந்த ஏழ்நிலையின் பாதம் காணுமுல உயிரனைத்தும் கலந்த பாதம் திருவளரும் தனிகை வள்ளல் சுதன் சொல்வாக்கு தில்லை வளம் மொழி பிள்ளை தமிழின் காப்பே. அது எத்தனை அதாவது பிள்ளை தமிழ்ல இப்போ நம்ம காப்பு செயல் மட்டும் எடுத்துக்கணும். அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம் அப்படின்னு தெய்வம் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அரூபம்னு ஒன்று இருக்குது, ரூபம்னு ஒன்று இருக்குது. அரு பிளஸ் உருவம் அதானே? அருவுருவம் அப்படின்னு அருவுருவாய் விண்ணின் பாதம்ன்றாங்க. அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம். இப்போ இப்போ நமக்கு பாதம் இருக்குது, இந்த கை கால் நம்ம நடந்து போற இதுக்கு நம்ம பாதம் தான் சொல்றோம். ஆமா இல்லையா? ஆனா இங்க தெய்வம் என்ன சொல்றாங்கன்னாக்கா அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள இப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா? இப்போ பேசுறேன்னும் போது இது உங்களுக்கு போய் நினைவுல போய் ரீச் ஆகுது. எது மூலியமா ரீச் ஆகுது? காது மூலமா. துவனி மூலமா. இந்த துவனியை காது வழியா வாங்கி சிந்திச்சு அது சரின்னா ஏத்துக்கிறேன், அது தவறுன்னா கேள்வி கேட்குறேன். அப்போ அது அதை அவங்க அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம். அவங்கள எப்படி ஆண்டுச்சு? இப்போ தெய்வம் தானே சொல்றாங்க என்னை ஆண்டுச்சு அது அப்படின்றாங்க. அப்போ திங்களூர்ல அவங்க மார்க்கம்பட்டியிலேருந்து காசுக்காரம்பாளையத்துக்கு வந்துடுறாங்க, வியாபாரத்துக்கு வராங்க. இதுக்கிடையில 12 குருமாரை அவங்க சந்திக்கிறாங்க. 12 குருமாரை சந்திச்சதுல அவங்க இனி இந்த சிவராஜ யோகத்தை விட்டு அந்த உலகத்துக்கு வேற கதி இல்லை அப்படின்னு அந்த மூச்சாடைக்கு பத்மாசனம் போட்டு 4 அடி அப்படியே எந்திரிப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க தம் கட்டி அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதனால யோகி என்று வந்தவர்களும், ஞானி என்று வந்தவர்களும், முனிவர் என்று வந்தவர்களும், மஸ்தான் என்று வந்தவர்களும், வித்துவான் என்று வந்தவர்களையும் சும்மா நான் இழ விடாத அளவுக்கு பேசி அவங்க கிட்ட சபாஷ் பட்டு வாங்குவாங்களாம். அப்போ அந்த மாதிரியான நல்ல தேர்ச்சி பெற்று அது எதனால அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துச்சு? அது ஒன்றே தான் குறியா இருந்திருக்காங்க. இந்த தேகத்தையே அப்படி ஆகாயத்துல பத்மாசனம் போட்டு இப்படி மேலே எந்திரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த வல்லபம் வந்துருச்சு. அதை வச்சுதான் அவங்க எல்லார்கிட்டையும் ஜெயிக்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துல தான் பாட்டையாவை அவங்க சந்திக்கிறாங்க. வேம்பு விருட்சத்தின் அடிநிழல்ல அவங்க சந்திச்சு அதுக்கப்புறம் அவங்க வடக்க இருந்து தெற்க போறாங்க. பாட்டையா அவங்க எந்த திசையிலேருந்து வராங்கன்னு பார்த்தோம்னாக்கா இவங்க வடக்கு இருந்து தெற்க போறாங்க, அவங்க கிழக்கு இருந்து மேற்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போற காலத்துல அப்ப இவங்க நினைக்கிறாங்க உள்ள மேற்கு முகமா கிழக்கு முகமா போறாங்க. இப்போ 2 பேரும் கிராஸ் ஆகுது. இவங்க ரோடு ஏறி தாண்டி போறாங்க. அவங்கள தெய்வமும் பாட்டையா அவங்கள கடந்து மெல்ல தருகி நடந்து போறாங்களாம். நான் தூரமா போறதுக்கு முன்ன என்னை கூப்பிடு அப்படின்னு உள்ளத்துல அவங்க நினைக்கிறாங்க. தெய்வத்துக்கும் ரொம்ப பழுத்த பழமாக ஒரு பெரியார் போறாங்களே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு பெரியவங்க மாதிரி தெரியுது.
சரின்னு இப்படி நினைக்கும் போது அவங்க நினைவில் நான் தூரமாக போகிறதில்ல கூப்பிடு, உனக்குமா அவன் உள்ளத்து மதில் இறக்கமதி இல்லையோ அப்படின்னு அவங்க கெஞ்சி கேட்குற மாதிரி. சரி நீ திடீர்னு இடது பக்கமாக போய் தஸ்லீம் செய்து அடியானுடைய குடிசைக்கு எழுந்தருள வேணும்னு அவங்களும் நீண்ட நாள் பழகினது போல அவங்களும் மெல்ல மெல்ல சரின்னு அப்படி ஒரு சிரிச்ச பொன்னையோட அவங்க விடுதிக்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் காலை பலகாரம்லாம் அருந்துட்டு நெல் மண்டி கொண்டு வராங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னாக்கா 60 ரூபாய் இணையாண்ட விண்ணின் பார்த்துக்காக எடுக்கிறேன். அப்போ அங்கே போன உடனே இவங்க இல்லற தர்மத்தை பற்றியும் யோக சாதனை, ஆமாம், அரிது நேர்ந்ததை பற்றியும் அப்புறம் வந்து இப்படியா சரமாரியா 2 பேரும் பேசின்னு வரும்போது இவங்களும் அந்த ஞானத்தை பற்றியும் தெய்வம் அவங்க கிட்ட கற்று வச்சுக்கிறாங்கல்ல, அதை எடுத்து சரமாரியா எடுத்து பேசுகிறாங்க. பேசின உடனே அவங்களுக்கு ஓங்காரம் ஒன்று நீட்டியும் ஒன்று குறுக்கியும் இப்படி 2 பேரும் பண்ணினே வரும்போது அவங்க திடீர்னு என்ன பெரியவர் நான் சொல்கிறது சரிதானேன்னு கேட்குறாங்க இல்லையா. கேட்ட உடனே அவங்க வந்து எதுவுமே சொல்லாத அமைதியாகவே இருக்கிறாங்க. அப்போ உடனே நாம் சொல்கிற இந்த யோக சாதனை சூறை இவர்களுக்கு புரியல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பெரியவரே நாம் சொல்கிற சரிதானே அப்படின்னு கொஞ்சம் சத்தத்தையும் கூட்டி கேட்குறாங்க. கேட்ட உடனே அதுக்கு ஆம் சரிதான், மூச்சை இழுத்து அடக்க முயல்வதானது நரகவாதிகளாகிய பாவியார்களுக்கு இது குறுக்கு வழி பிரியாணம். ஆம் சரிதான்றாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சான்னாக்கா தூக்கி வாரி போட்டுச்சு ஒரு பக்கம். ரெண்டாவது நம்ம வந்து கூட்டின்னு வந்து சாப்பாடு போட்டு நம்ம சோறு தின்னு நம்ம வீட்லேயே சாப்பிட்டு நமக்கே எதிர்ப்பாக பேசுறது பற்றியா இந்த கலடு அப்படின்னு உள்ள நினைக்கிறேன். இது ஒளி நாடாவிலே இருக்குது. ஆமாம், அப்படியே நான் ஓட்டது தின்னு விட்டு எனக்கே எதிர்ப்பாக பேசுது இந்த கலடு அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். சரி இருந்தாலும் இதுக்கு கண்டி சரியான விளக்கமோ அதுக்கு பதிலோ சொல்லாத கண்டி போட்டேன் என்ன நடக்குது பாரு அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ வந்து இவங்க வந்து மூச்சை இழுத்து அடக்க முயல்வதானது நரகவாதிகளாகிய பாவியர்களுக்கு அது குறுக்கு வழிபிரான ஆம் சரிதான்னு சொல்லி முடிச்சுட்டு உடனே இல்லை புலத்தியா மகாமுனிவர் நூலில் 3வது பக்கத்தில் இந்த பாடலில் சொல்லி இருக்கிறது. இது உமக்கு தெரியாதான்றாங்க. உமக்கு தெரிஞ்சது தானே. ஆமாம், இப்படி எடுத்தாங்களாம் மேலே தலையிலேருந்து தலை மேலே ரேக் இருக்கும் போல. ஆமாம், அதை இப்படி குனிஞ்சு இப்படின்னு பின்னால் இப்படி எடுத்து பிரிக்கிறாங்களாம். பிரித்து அந்த பக்கம் பார்க்குறாங்களாம். அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம்ன்றாங்களாம். இந்த பக்கத்தாலனா அந்த பக்கம் இல்லை அதுக்கும் பக்கத்துலன்றாங்களாம். பார்த்தா 2 பக்கம் ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த ஏடு ஒட்டின்னு இருக்குது. அப்போ என்ன பார்த்தா அதில் இருக்குது காண மூச்சடக்கி விழியது முருட்டி கபாலமும் திறந்து இறந்தவர் அவரவர் கோடி. இப்படி அவங்களுக்கு நடந்த எல்லாம் அப்படி செய்யறவங்களுக்கு உதரவாத வந்திருக்கும் அப்படின்னு அடையாளம் கொடுக்குறாங்க. தேகத்துல ஆசன வாயில பிளட் வரும், அதுதான் உதரவாதம். அதுக்கு நெருஞ்சி பூவும் முருங்கைப்பூவும் தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கி அதை தெய்வம் வந்து பருகின்னு இருக்கிறாங்க. அந்த அடையாளம் தொட்டு காட்டுறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு சாட்சியம் கொடுத்தாச்சு, வேத சாட்சியம் கொடுத்துட்டாங்களே. வேற எதுவும் பேசுறதுக்கு நான் எழலை. ஆனால் பார்த்தா வயசானவர் ஈஸியாக நம்மளை மடக்கிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு உள்ளத்தில் இருக்குது. அப்போ டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அப்புறம் இன்னும் கொடுக்குறாங்க. அதாவது ரோஸ்மிதா கூடிய காலத்தில் சீதனமாக நீ இறைவனிடத்திலிருந்து வாங்கி வந்த அந்த அமானித பொருள் அந்த திருநாடு உனக்குள்ள எங்கன்னு கேட்குறாங்க. என்ன எப்படி இருக்கும்? அப்புறம் அது வந்து அப்புறம் மெய் வாய் கண்ணு மூக்கு செவி முன்னு பின்னு இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மிருகங்களுக்கு உள்ளது, உமக்கு தெரிஞ்சது தானே
அப்படின்னு மிக லகுவாக எடுத்து எறிஞ்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் பேசுறதுக்கே நான் எழலை. என்னடா இது இப்படி வந்த வித்வான் என்று வந்தவர்களும், யோகி என்று வந்தவர்களும், ஞானி என்று வந்தவர்களும், முனிவர் என்று வந்தவர்களும், கற்றவர்கள் எல்லாத்தையும் நம்ம சாதாரணமாக அவங்களாம் பேசி அடக்கி சபாஸ் பட்டம் வாங்கிட்டோமே, ஆனால் இங்கே அந்த நாவு எழவே இல்லையே அப்படின்னு ஒரு கவலை இடி விழுந்தார் போல் உள்ளத்துக்குள்ளே ஒரு கவலை இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது சொல்கிறாங்க, மக்கள் வைகுந்தம், கைலாயம், மெகராஜி என்று போய் வருவதாக சுருதிகளும் மக்கள்களும் இடையில பேசி கொண்டு வருகிறார்களே, அது நிஜமே தான். அது சொன்ன உடனே தெய்வத்துக்கு எப்படி இருந்துச்சான், உயிரற்ற உடலில் உயிர் வந்த திசை விட்டு இருந்த கப்பல் திசை தெரிஞ்ச மாதிரியும், கரைக்கு தேடின்னு அலைஞ்ச கப்பல் கரையை அடைஞ்ச மாதிரியும், உயிர் நீத்த உடலில் மீண்டும் உயிர் புகுந்த மாதிரியும் இவங்களுக்கு அப்படியான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வந்துடுது. அப்படி அந்த மகிழ்ச்சியில் அவங்க அப்படியே உட்காந்துருப்ப திடீர்னு பொட்டன்னு நினைக்கிறாங்க, இவர்கள் நமக்கெனவே வந்த குருபரனாகத்தான் இருக்கலாமா என பொட்டன்னு நினைத்தார்கள்ன்றாங்க. டக்குன்னு என்ன ஆச்சு, பயம் வந்துடுது. உடனே அந்த ஒயிலாக கொட்டியடி கல்லா போல மேலே ஏறி இப்படி சாஞ்சின்னு உட்காந்துட்டாங்கல்ல, அது டக்குன்னு கீழே இறங்கிடுறாங்க. இறங்கி அந்த உத்தரியை வட்டியை இடுப்புல கட்டிட்டு, அப்ப அங்க அம்மா ஏ அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்ததாரமுதே பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே. அதுல செம்மையே ஆய சிவபதம் அளித்தாய் வரும், அது தெய்வம் அந்த வரி அப்படியே மாற்றுவாங்க. செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே. அவங்களோ இஸ்லாத்துல இருந்து வந்தவங்க, புரியுதா, இவங்களோ பெரியவங்க, அவங்களை என்ன சொல்லி அழைக்கிறாங்க, சிவபெருமான் என்று சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அப்போ எவ்வளோ பாடுபட்டு இருந்தா திட்டமா அவங்க அந்த இடத்துல அனுபவத்தோட பிடிச்சிடுறாங்க பாரு டக்குன்னு, புரியுதா இல்லையா. அப்போ அது எது ஆண்டது, அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம் அப்புறமோ ஊடுருவி நின்ற பாதம். அந்த அந்த பாதத்துக்கு தான் நாம இந்த ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை இங்கே எடுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ அதை தான் அவங்க கொடுங்க, அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம் அப்புறமும் ஊடுருவி நின்ற பாதம். எங்க நினைச்சு அந்த பாதம், நினைவுல, நம்மளுடைய நினைவுன்னு அந்த பிடரியில அது போய் அமர்ந்துச்சு. அங்க வேற எதுனா வைக்க முடியும். பெரியோருடைய திருவாக்குக்கு பாதம் என்ற ஒரு பொருள் இருக்கு. அந்த அவங்களுடைய ஆமா திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். அப்ப அதை தான் அவன் சொல்றான். இன்னொரு இடத்துல அந்த பாதம் அப்படின்றதுக்கு சொல்றாங்க, நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. கொழுமுனையாம் கதிர் முனையில் ஆடும் பாதம் சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம். முதல்ல தனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ நிலைய அறியணும்னா முதல்ல எது வேணும், வாக்கு தான் வேணும். இது இல்லாதபடிக்கு ஏதோ ஒன்றும் உனக்கு புரிய வைக்கவும் முடியாது, உனக்கு தெளிய வைக்கவும் முடியாது. அப்போ முதல்ல ஊடுருவி நினைவுக்குள்ள நிற்பது பாதம்தான். தெய்வம் ஆலயத்தில் எல்லாம் அமர்ந்து உக்காந்துருக்கும் போது, டேய் எல்லாம் நெருங்கி வாங்கடா, இன்னைக்கு ஒரு ஊமைய கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு உள்ள எல்லாம் நெருக்க உட்கார வச்சு அவங்க ஊமைய கதையை எல்லாம் ஆணு வாயை தந்துன்னு நெருக்கமாக நிற்கிறாங்களாம். உக்காந்துன்னு தெய்வம் நீங்கள் நல்லா அருமையான கதை சொல்ல போகிறாங்க. அவங்களும் சரின்னு நெருங்கி உக்காந்துட்டு தெய்வம் அப்படியே அமைதியா எதுவுமே பேசாத இப்படியே அரை மணி நேரமும் உட்காந்தாங்களா, யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியல. அப்புறமேட்டு தெய்வம், என்னடா கதை நல்லா இருந்துச்சா அப்படின்னாங்க. தெய்வமே கதையே சொல்ல, கதையே சொல்லலையே தெய்வமே அப்படின்னாரு. டேய் ஊமை எப்படிறா பேசுவான் அப்படின்னாங்களா, அதுதான் ஊமையன் கதை. அப்படி நான் பேசாத இருந்தேன்னா
உங்களுக்கெல்லாம் இந்த மெய்ஞானத்தை நான் வந்து ஏற்றிருக்க முடியுமா அப்படின்னு தெய்வம் எடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னால், அதுதான் அந்த கங்கா ஜலம் என்பதும் அந்த வாக்குக்கு பேர். இன்னொன்று கங்கா ஜலம்னு ஒன்று. பல அருவுருவாய் எனையாண்ட விண்ணின் பாதம் அப்புறமும் ஊடுருவி நின்ற பாதம் திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம். அப்போ திருவுருவாய் வளர்கருணை. அப்போ அவங்க வந்து அந்த அவங்களுடைய திருவுருவே தேடி தெய்வத்தை நோக்கி எங்கேருந்து வராங்க? 600 வருஷம் தேடின்னு வராங்கன்னு சொன்னால் வந்து அவங்க திருமேனியோட வந்து அவங்க திருவுருவாய் இணையாண்ட, அதாவது வளர்கருணை பொருத்தின் பாதம். திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம். அது வளர்ற மாதிரி வைக்கிறாங்க உள்ளத்துல. அது கேட்டுட்டு போயிடுறது இல்லை. தெய்வம் அவங்க கூட கொடுப்பாங்க. நான் பிரசங்கம் பேசுறதுக்கு இடத்துல வரல, நான் பேசுவது பிரசங்கம் அல்ல, இது உயிராணி திருவசனம். அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? உயிராணி திருவசனம் தராங்க. போல இங்க திருவுருவாம், அந்த திரு உரு வளர்கருணை பொருத்தின் பாதம் தாங்க. அது வளரும் பொருத்தமா, உனக்கு எனக்கு இசைந்த பொருத்தம், இது என்ன பொருத்தமோ அப்படின்னு வள்ளலார் பாடுவாங்க. அதே போல இங்க வந்து திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம் செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம். அப்ப செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம். அந்த வாக்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்க செம்மையா. தெய்வத்துக்கு அப்படிதானே கொடுத்தாங்க. ஆம், சரிதான். மூச்சை இழுத்து அடக்க முயல்வதானது. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு? பதம் பண்றாங்க, செம்மைப்படுத்தினாங்க வார்த்தையை. கோபம் வராத அளவுக்கு. அதை நீ சொல்றதெல்லாம் சரியில்லை போயா அப்படின்னு சொல்றது இல்லாத அதை அழகா தெய்வம் பாட்டையா வந்து சிந்திக்க வச்சாங்க. செம்மை. ஆம், சரிதான். மனசம்மதிக்க அதை சொல்லி மூச்சை இழுத்து அடக்க முயல்வதானது நரகவாதிகளாகிய பாவியார்களுக்கு அது குறுக்கு வழி பிரியாணம். ஆம், சரிதான். அதுதான் செம்மை இல்லையா? அதுக்கு பேரு செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம். அதை நமக்கு கனிவா வந்து கொடுக்குறாங்க. இது அகமே பொருளை அவங்க ஒன்றும் சொல்லு வராங்க. அதை நாம எல்லாமே அவங்க வாக்காக வச்சு திருவாக்காகவே வச்சு நம்ம பார்த்துன்னு வரோம். செங்கமலம்னா இருதயம்னு அர்த்தம் இல்லையா? கமலம்னா ஈசன் இருப்படும் இருதயம். அப்ப அங்க வந்து செங்கமல, அந்த செங்கமல அங்கிருந்து தான் வருது. எங்கிருந்து வருது? இருதயத்தின் தான் வருது. குழந்தை குவா குவா என்று சத்தம் போடுகிறது என்ன? அந்த ஆதிமூலை இடத்தை அறிந்து அடைவதே வீடு. அது எங்கிருந்து வருது? அந்த ஆதிமூலை இடத்தை அடையணும். அதை அறிந்து அடைவதுதான் வீடு அடைதல். அப்ப இங்க செங்கமல தாயாம் சின் மயத்தின் பாதம். பாதம்ன்றதுனால வாக்கு, அங்க அந்த வாக்குக்கு ஒரு பேர் பாதம் கொடுக்குறாங்க. அது நிறைய சாட்சி இருக்குது. வாக்குதான் அந்த பாதம். பாதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும். ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும். அதெல்லாம் தொழுகையது ஆற்றில் கரைத்த புலி. அப்போ அங்க பாதம்னு அங்கேயும் கொடுக்குறாங்க. இங்க திருவுருவாம் வளர்கருணை பொருத்தின் பாதம் இல்லையா? செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம். சின்மயம், சின்மயன சின்னா முத்திரைன்னு அர்த்தம் இல்லையா? அதனால செங்கமல தாயாம் சின்மயத்தின் பாதம். சின்மயம், மயம்னா லயம் அப்படின்னு ஒரு பேர். சின்மயம் அப்படின்னா லயமா சொக்கி நம்ம கேட்குறோம் இல்லையா? அதுக்கு பேரும் ஒரு பேரு சின்மயம். தன்மயமாய் நின்றிலங்கும் கஜலியத்தேன்னு தெய்வம் ஒரு இடத்துல கொடுப்பாங்க. அதாவது சந்திரனும் சூரியனே இல்லாத விடம்,
அது தன்மயமாய் நின்றிலங்கும் தஜலியத்தே. அது தன்மயமாய் நின்றிலங்கும் தஜலியத்தே. சொல்லுங்க. செங்கமல தாயாம் சின் மயத்தின் பாதம் கருவுருவாய் எழுந்த ஏழ்நிலையின் பாதம். ஏழ்நிலை கம்பம் அது கருவுருவாக அந்த அமானித பொருளாக அது இருக்குதுன்னு சொல்றாங்க. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், சுத்தமாய், இப்படி இந்த 7 பொருளை நம்ம வாங்கினதுனாலதான் இந்த மானிட சட்டம் நமக்கு கிடைக்குது. இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காது. அப்ப கரு உருவாய், அங்க திரு உருவாயின்னாங்க, அப்புறம் இங்க கரு உருவாயின்னு கொடுக்குறாங்க. அப்ப எதை நமக்கு உங்களுக்கு சொல்ல வராங்க, நமக்கு தெரிவிக்க வராங்க, நம்ம அது பிடிக்கணும் இல்லையா? அங்க திருவுரு மேலேயே தான், அடுத்தபடி செங்கமலத்துக்கும் மேல திருவுருவாய் வளர்கிறனை பொருத்தின் பாதம்ட்டாங்க. இங்க வந்து அதுக்கு அடுத்த வரி கருவுருவாய் எழுந்த ஏழ்நிலையின் பாதம். அது வந்து ஒரு புள்ளியாக, அதுதான் இங்க ஆதிய துணை மேல புள்ளியா வச்சிருக்கேன் இல்லையா, அதை அவங்க அது குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுதான் கருவுருவாய் எழுந்த ஏழ்நிலையின் பாதம். அப்ப 7 புள்ளிகள் கொண்டதுதான் அது அகரமாக இருக்குதுன்றாங்க. கருவுருவாய் எழுந்த ஏழ்நிலையின் பாதம். இப்போ இந்த இடத்துல பாதம் கொடுக்குறாங்க. அங்க அருவுருவாய் எழுந்த நிலையின் பாதம் தான். அப்புறம் மேல வந்து அருவுருவாய் இணையாண்ட விண்ணின் பாதம் கொடுக்குறாங்க. இங்க கருவுருவாய் எழுந்த நிலையின் பாதம் கொடுக்குறாங்க. இப்ப பாதம்னு இப்ப நம்ம எதை பேசணும் தான், திருவாக்கு பேசணும். அப்ப அதுக்கு ஒரு சாட்சியாக நம்ம என்ன பார்த்தோம், ஜீவா, உன்னுடைய ஜீவாத்மாவின் தலை தோனி இல்லையா? அது போல இது வந்து அந்த நான் வந்து அந்த பாதாளத்துல இருள்ல இருந்தல்லவா நாம் தவம் பண்ணி அந்த வாக்கெல்லாம் கொண்டு வந்து உமக்கு இப்படி வாக்கு ரூபத்துல தரோம்னு ஒரு வாக்கியம் எல்லாம் வாக்கு ரூபமாகி தரும். அத பைபிள்ல என்ன சொல்றாங்க, இரும்பு தாழ்பால்களை முறித்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, வெங்கல கதவுகளை உடைத்து, அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்கள்லாம் எடுத்து நாம் நமக்கு அளித்தோம்ன்றாங்க. இதுல பைபிள்ல. அதை போல இங்க வந்து நமக்கு தெய்வம் அங்கங்க வச்சிருக்கிறாங்க. அது ஆய்தான் இது பிரித்து பொறுத்து பார்க்கணும். கருவுருவாய் எழுந்த நிலையின் பாதம். அப்ப அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, காணும் உலகுயிர் அனைத்தும் கலந்த பாதம். எதுல கலந்துருக்குது? காணும் உல உயிர் அனைத்தும் கலந்த பாதம். உன் உள்ளத்துல உயிர் அனைத்தும் கலந்த பாதம். காணும் உல உயிர் அனைத்தும் கலந்த பாதம். இந்த உலகத்தை காண்றோம் இல்லையா, உயிர் இருப்பதனால தானே காண்றோம். கண்ணு இருக்குது, பாக்குது. அது பார்க்கறதுக்கு வேண்டிய பொருள் ஒண்ணு, உயிர்ன்ற ஒரு பொருள் வேணும். அதை வச்சுதான் நம்ம அதை காண முடியும். அப்ப காணும் உல உயிர் அனைத்தும் கலந்த பாதம். அதுக்கு அந்த பாதம்னு அவங்க வந்து இங்க நமக்கு தராங்க. திருவளரும் தன்னிகை வள்ளல் சுதன் சொல்வாக்கு கொடுத்துட்டாங்களா? திருவளரும் யார் வாக்கு கொடுக்குறாங்க? சுதன் சொல்வாக்குன்றாங்க. திருவளரும் தன்னிகை வள்ளல் சுதன் சொல்வாக்கு, தில்லை வளம் மொழி பிள்ளை தமிழின் காப்பே. அப்ப தணிகை வள்ளலின் சுதன்ல நம்ம தெய்வத்தை அவங்க காட்டுறாங்க. இது எல்லாம் எது விளக்குது? அவங்களுடைய திருவாக்கு, அவங்களுடைய வாக்கு தானே. இன்னைக்கு நம்ம தெளிஞ்சோம் இல்லையா? இல்லைன்னா நம்ம எங்க இருந்திருப்போம்? இன்னமும் இருட்டுல கிடந்து, இன்னமும் அந்த விக்கிரகங்களை விக்கிற கிரகத்தை நாம உண்டு கொண்ட தெய்வத்தை நாம வணங்கின்னு தான் இருந்திருப்போம் கண்டு. இப்படி மனிதனுடைய இருதயத்துக்குள்ள அது இருக்குதுன்னு ஓமானத்துக்கு தான் சொல்றாங்க. வெளி உலகத்தெல்லாம் பேசினா சாமி இருக்குதான்னு சொல்றாங்களே கண்டி. ஆனா அத வந்து யாரும் பின்தொடர்ந்து போறதும். ஆமா. அப்ப அந்த இருதயம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இங்க வராத முன்ன
அனந்தர்கள் பாரத வச்சு நாம் சொல்றோம். நறுமோர் மாமீச துண்டாய் எனக்குள்ளிருந்த இருதயத்தை கூற ஒன்னா சம்பத்தெல்லாம் விளையுத்தி புத்தியோவனமாக்கி வைத்தாய். பாரிலுள்ளோர் கூறும் இதயத்தை என் குரு பாரென்று சொன்னவுடன் பார்க்க பார்க்க ஆயிரத்தண்டமெல்லாம் பகல் போல் இளங்க கண்டேன். கண்ட காட்சியை இன்றுரைக்குமோ காசினி மாந்தரிடம். கண்ட காட்சியை இங்கு விண்டுரைக்குங்காகுனி கேட்க முடியாதென்றே. அப்ப கண்ட காட்சியெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு முடியும், ஆனா நீ கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஆயுளும் பத்தாது, காலமும் இல்லை. அதனால நீ என்னுடைய சொல்ல அதை நீ கேட்டே வா. உன்னை அறியாம என்ன இருளெல்லாம் நீக்கி விலகி அது என்னவாயிடும், அவங்களுடைய பாத தாமரைக்கு நோக்காக இணக்கமா நின்னா போடும் இல்லையா. திருவளரும் தன்னிகை வல்லல் சொல்வாக்கு தில்லை வளம் மொழிவில்லை தமிழின் காப்பே. அப்போ இத இப்படி தெய்வம் அந்த காப்பு செய்யல. இன்னும் நிறைய அது எடுக்கலாம், இல்லை அவ்வளோ நமக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 8 வரி பாடலை, ஆமாம், இந்த 8 வரி பாடல் தான் இத்தனைக்கு கன்னியாக அவங்க விரிச்சிருப்பாங்க. அதில் விரிக்கிறாங்க, எல்லாத்தையும் விரிக்க போகிறாங்க. அப்போ நமக்கு அதில் தான் இந்த பாடல்லே கூட என்ன கொடுக்குறாங்க பாரு, நூல். தாலோ தாலேலோ குருவான தனி கருணாகர தாலோ தாலேலோ. அப்ப தாலோ தாலேலோ அப்படின்னாக்கா சொல்லு சொல்லுன்னு. என்னது தாளுன்னா நம்ம தாடையில போட்டுப்போம், பிள்ளையார் கோயில்ல போனோம்னா தாடையில போட்டுன்னு கொட்டிப்போம், அப்படின்னா தாள். தாளுன்னா அந்த தாடை, அவங்களுடைய தாள் அசைதாதான் நமக்கு வேதங்கள் பிறக்கும், இல்லைன்னா அசையாது. தாலோ தாலேலோ குருவான தனி கருணாகர தாலோ தாலேலோ. தெய்வம் தான் ஐயனை சொல்றாங்க, அவங்களுடைய தாள் அசைந்தது. நமக்கு தெய்வம் வேதத்தை நமக்கு இறங்கி தந்ததுனால நமக்கு தெரியும். அப்போ தாலோ தாலேலோ என்றன் குருவான தனி கருணாகர தாலோ தாலேலோ. நன்மயனும் திரு மூலமணிபதி நந்தியனும் தீயில். அப்ப நன்மையனும் திரு மூலமணி பதி, மூலமணி பதி நந்தியனும் தீயில். முத்திக்கு மூலம் ஆசானுடைய வாக்கு. நாம என்ன நினைச்சிருந்தோம், மோட்சம்னா ஏதோ அப்படியே பகவான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தோம். அவங்களுடைய வாக்கு தான். அந்த வாக்கு பிரகாரம் நம்ம கேட்டு நடந்து வந்தோம்னு சொன்னா நீ மோட்ச நிலையை அடைய முடியும். அதான் முத்திக்கு மூலம் ஆசானுடைய வாக்குன்றாங்க. அப்ப நன்மை எனும் தீ எதுல வச்சிருக்கிறாங்க, வாக்குலதான் வச்சிருக்காங்க. ஞானம் என்ன இருளை கலைந்து வாக்குல கலந்து கொடுக்கலாம். 1 கோடி சூரியன் எதிர நின்று உதிக்கிட்டுமே, ஒரே ஒரு நம்மளுடைய சந்தேகத்தை விளக்க முடியுமா? முடியாது.
முடியாது. அப்ப நன்மையனும் திருமூலமணிபதி நந்தியனும் தீயில் நாயகன்றாட்கண்டே தொழுதே எழுந்தோதுக வாய்மூடி. அவருடைய திருநாமத்தை நீ சொன்னாலே முத்தின்னா அப்போ அவங்க எவ்வளோ தவத்தை பண்ணி இன்னைக்கு ஒரு பிரேதம் வந்து செத்த போனதுக்கு தீர்த்தம் கொடுத்தா உள்ள குடிக்குதுன்னு சொன்னா அது என்ன சாதாரண செயலா? அதுக்கு தெய்வம் அவன் கொடுப்பாங்க ஒரு வாக்கியத்துல. ஒரு ஆணை காரமான நினைவு கொண்டு அவனை அப்படியே பெண் உருவாக ஆக வேண்டும் நினைத்து அவனை பெண்ணாகவே மாத்தி விடுறதுன்னா அது எவ்வளவு பெரிய செயல். அத்தகைய செயல் அந்த தீர்த்தம் குடியதுக்கு நான் அப்படிதான்டா பண்றேன்றாங்க. அவ்வளவு தவத்தை போட்டு ஒரு ஆணை பெண் உருவாக மாத்தி அது எவ்வளவு தவத்தை போட்டு அதை மாத்த முடியுமா? அவ்வளவு தவத்தை போட்டுதான் அவனுக்கு அந்த பிரேதத்தை தீர்த்தம் குடிக்குதுன்னா சும்மா இல்லை, அவ்வளவு தவம் அள்ளி போட்டுதான் அந்த செயல் நடக்குதுன்ட்டாங்க. இந்த செயலை மனித சக்தியால முடியாது. இது இவ்வளவுதான் அளக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு வந்து மொத்த உலகத்துல ஒரு 900 கோடி மக்கள் இருக்குல்ல, 800 கோடி இருக்காங்க. அப்பவே 800 கோடி, இப்பெல்லாம் 900 கோடி ஆயிருக்கும். 900 கோடி மக்களை ஒரு பக்கமா சேர்ந்து நின்று அது பிரேதத்தை ஒரு சொட்டு ஜலத்தை குடிக்க சொன்னா குடிக்குமா? குடிக்காது. எல்லா அதிகாரத்தையும் வல்லபத்தையும் ஆற்றுலாம் அரசனே வந்து ஒரு ஆற்று போட்டாலும் அது நடக்குமா? நடக்காது. அப்ப இறைவனால் ஒருவர் மட்டும்தான் அந்த செயல் நடக்க முடியும். வள்ளலாறு கூட என்ன சொன்னார், உயிரோடு செத்தாரெல்லாம் மீண்டெழுவார் என்று கைத்தாளம் போடுங்கடி அப்படின்னு ரகரகமா அவங்களும் செஞ்ச முடியல. ஆனா அதுக்கு உண்டான தவம்லாம் அவன் கையில இருந்துச்சு. ஆனா அது முடியல. நீ உடல் பொருளாகி தத்தம் பண்ணிட்டு போனோம் அவர்கிட்ட, அவங்களை தொடர்ந்து போய் அவங்க கூடவே போனோம், மனைவி மக்கள் சொத்து பத்தி எல்லாம் விட்டுட்டு போனோம். அப்படி வர்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. இங்க மட்டும் எப்படி தெய்வத்தினால் நடக்குது? அவ்வளவு தவத்தையும் உனக்கும் சேர்த்து அவங்க பண்ணிட்டு உனக்கு இனாமா கொடுக்குறாங்க. நாளைக்கு எங்க தெமனுடைய எல்லையில சட்ட நீதி என்ன? உடல் பொருளாவில தத்தம் பண்ணாதான் கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய இந்த இக்கடத்தை நீக்கி அக்கடத்தில்லாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள் வயன்னு சொல்றாங்கன்னா அது செயல தெய்வம் இங்க நடத்திட்டாங்க. உனக்கும் தவம் அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்ததும் என்ன ஆயிடுது, ஒரு அடிமை எப்படி விலை குத்து வாங்கிடுறது, அதே போல உனக்கு தவத்தை போட்டு வாங்கிடுறாங்க. சரி, உனக்கு மட்டும் தவம் போட்டு ஒன்று எடுத்தா பரவாயில்லப்பா, நீ செஞ்சுட்ட. இப்போ ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, இப்போ உனக்கு 22 வருஷம் தவம் போடணும். அதோட முடியுதா? புரியுதா இல்லையா? நீ எவ்வளவு தவறு பண்ணிருப்ப, அத்தனையுமே இப்ப யாருன்னா ஒருத்தனை வந்து நீ கொண்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்போ அந்த கொன்னதுக்கு அவனுக்கு மறுபிறப்பு கொடுத்து பிறக்க வைக்கணும். அவ்வளவு தவம் அங்க செலவாகுது. என்னது அது? சரி, அது ஆத்ம துரோகம். அப்ப அந்த ஜீவனுக்கு என்ன பண்ணணும்? சரி காட்டணுமே. அப்ப தெய்வம் அவன் இன்னொரு இடத்துல பிறகு வைப்பாங்க. நீ உம்பாடு என்னை வந்து அடையிறது. புரியுதா? நீ என்கிட்ட வந்ததுனால அந்த பாவத்துக்கெல்லாம் இழவுகள்லாம் தவத்தை தள்ளி போட்டு நீதினா அப்படித்தானே இருக்கும், வேற எப்படி இருக்கும்? இதை நம்ம சிற்றறிவு கொண்டு எட்டி பார்த்து அப்பெல்லாம் அப்படி அந்த இழவுக்கெல்லாம் நான் தவம் போட்டு தான்டா உன்னை நான் எடுக்கிறேன்றாங்க இல்லையா? அது 22 வயசு வரலும் ஒன்று கொண்டு வந்து நிறுத்தணும். நிறுத்தனா 22 வருஷம் தவமே பண்ண முடியாது. முதல்ல ஒரு மூச்சு கூட நம்மளால நிறுத்த முடியாது. ஆனால் அப்போ 22 வருஷம் தவத்தை உன்னுடைய விட்ட மூச்சை சுழட்டி கொண்டு வந்து அந்த இதில் நிறுத்தி அடைச்சி உள்ள, அதுக்கப்புறம் கொடுத்தாதான் ஞானம் உனக்குள்ள ஏறும். இல்லைன்னா ஏறாது. ஏன் ஏறாது சொல்லு? அது சரின்னு ஏத்துக்கிற அறிவு முதல்ல உன்கிட்ட இல்லை. அது மொத்த தண்ணியெல்லாம் வெளியே போயிடுச்சு. அதுக்கு உண்டான ஜலத்தெல்லாம் நீ செலவு பண்ணிட்ட. அவ்வளோ சூடை ஏற்றி நினைவுல ஏற்றி உனக்கு அந்த உள்ளத்தை உருகி வைக்கணும்னா சும்மா அழுதுலாம் அழுகு வந்துருமா? உனக்கு வந்துடாது. அவ்வளோ கூட உஷ்ணம் வேணும். உஷ்ணம் இருந்தாதான் உள்ள உருகாருக்கு கள்ளம் கருகாது, ஞான வெள்ளம் பெருகாது. அப்பேற்பட்ட ஒரு செயலை தெய்வம் வந்து நடத்துறாங்க. அப்படி கொண்டு வந்து நமக்கு தந்ததுனால தான் அதுதான் அந்த நன்மை பயக்குகின்ற தீ
தவாகினி. நம்ம கிட்ட இருக்குது எப்படி இருக்குது? தீமை பயக்கிறது. அது முறிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. எப்படி இருக்குது? திமிரு ஏறிக்குது. வடவ ஜன்னலும் மேழ கெடுமும் மலக்கிழங்கு இடமும் முறிந்த முது வடையும் திறந்து விடு முளவோரே. அப்ப அந்த வடவை அனலை கொண்டுதான் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிற பாவங்கள்லாம் வெட்டி வெட்டி சதைச்சு எடுத்து அப்புறப்படுத்துறாங்க. இல்லைன்னா முடியாது. அதுதான் நந்தி எனும் திரு, அந்த நன்மையனும் தீ, அதுதான் அந்த நன்மையனும் தீ. நன்மையனும் திருமூலமணி பதி நந்தியனும் தீயில் நாயகன் நாயகண்டாட்கண்டே தொழுதே எழுந்தோதுகவாய் மூடி. அது எனக்கு மூணு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால அது என்ன நான் ஒத்துது பார்த்தேன். அப்ப அந்த நாயகம் டாட்கண்டே எழுந்தோதுக வாய்மூடி திண்மையும் நன்மையும் ரெண்டு மேகலவா தேனருவி பதியில். திண்மையும் நன்மையும் ரெண்டு மேகலவா தேனருவி பதியில். அது ரெண்டுமே திண்மையும் நன்மையும். அப்ப நம்ம நன்மைன்னு நினைச்சுங்கிறதெல்லாம் என்ன இருக்குது? அதுவும் தீமை. தீமை நினைச்சுங்கிறதெல்லாம் என்ன ஆகுது? இது ரெண்டுமே கலவாத தேன் அருவி பதிகள்ன்றாங்க. அப்ப நம்ம நினைக்கிறது எதுவுமே கிடையாது, அவங்க நினைக்கிறது தான் நன்மையும் தீமையும் அவங்க கையில தான் இருக்குது இல்லையா? அப்போ திண்மையும் நன்மையும் ரெண்டுமே கலவா தேனருவி பதியில். தேசிகனுபதேசத்தில் இருத்திரு முறை 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 தினமும் அவங்க எதை கொடுத்து வைக்கிறாங்க? அந்த உபதேசத்தை உனக்கு எது வரல நடக்குதுன்ட்டாங்க. இறுதி வரல உன்னை அந்த நித்திய தேகத்துல குடியேற்று வைக்கிற வரல உனக்கு உபதேசம் நடந்து கொண்டே இருக்குது. ஏதோ சிஐடி 35 வருஷமா சபையில சேர்ந்து இருக்கிறது, தினந்தோறும் புதுசு புதுசா விடிந்து கொண்டே இருக்குது. முடிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாங்க தெய்வம். ஒவ்வொரு புதுமையா இருக்குதா? அப்ப அது தினந்தோறும் நடக்கலன்னா நம்ம இங்க இருக்க முடியாது. முடியுமா? முடியாது. அப்படி தெய்வம் கொண்டு வந்து நம்மளை எடுத்துன்னு வந்து நிறுத்துறாங்க. திண்மையும் நன்மையும் ரெண்டு மேகலவாய் தேனருவி பதியில். தேசிகனுபதேசத்தில் இருத்திரு முறை 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 தினமும் வன்மையனும் திரு சுழி முனையின் இடமாமந்திரமும் மாசில்லா மணிபூரகமோன பரவு கண்டேறுகின்ற. அப்படி அவங்க நம்ம எல்லோரையும் அந்த உபதேசத்தில் இருத்தி தான் அதுவும் முறைப்படுத்தி நிறுத்துறாங்க. முறை தினமும் அத முறையான உனக்கு உபதேசங்கள் கொடுக்கின்றவர் கொடுக்க, பெறுகின்றவன நீ பெற வேண்டும். அப்படி பெற்றுனாதான் அது உனக்கு விளைவு ஏறும், இல்லைன்னா ஏறாது. அப்ப வன்மையனும் திரு சுழி முனையின்னிட மாமந்திரமும் மாசில்லா மணிபூரகமோன வரவு கண்டேறுகின்ற. தன்மையனுக்குபதேசிகர் நாயகத்தாலோ தாலேலோ என்றன் சர்க்குருவான தனி கருணாகரத்தாலோ தாலேலோ. அவளுடைய தாள் அவனருளாலே
அவன் தாள் வணங்கின்ட்டாங்க. அவங்களுடைய அருள் இல்லைன்னா அவருடைய தாளை இல்லை வணங்க முடியாது. ஓ இது இன்றளவில் இதுவரையிலும் நம்ம பார்த்தோம். மீதம் இன்னொரு தரம் அதை தொடருவோம். அனைவருக்கும் நமஸ்காரம்.